இங்கேருந்து எல்லா நடிகர்களும் நடிகர் சங்கத்திலிருந்து கிளம்பி மெரினா கடற்கரைக்கு நடந்தே வரணும். இல்லை வந்து அங்கே மக்கள் வந்து இளைஞர்களுக்கு எதிர்க்கிறாங்கன்னா இந்த இளைஞர்களோட பணம் வாழ வச்சுட்டவங்கள இளைஞர்களோட போஸ்ட் ஓட்டினா இதெல்லாம் பாடு ஊற்றலாம். இவனுங்களை வந்து இவங்களை பயப்படுறாங்கன்னா அங்கே வந்து மக்களோட 2 அடியை கூட வாங்கிட்டு வாடா நிப்போண்டா தமிழ் காத்து கொண்டான்னு பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முடிவை வந்து பார்த்துக்கணும். நடக்கக்கூடாது. இந்த கேட்ட மூட்டை என்ன பண்ணுறானுங்க? கேட்ட மூட்டை பண்ணிட்டு நம்ம போராட்டம். கேட்ட மூட்டை என்ன பண்ணுறானுங்க? போராடு 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 களத்தில் வந்து 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 என்ன சொல்றோம்னு கேட்டுட்டே போறமா இருங்க. வெயிட் பண்ணுங்க. அங்க வந்த டைவர்ட் ஆயிருப்பா. டைவர்ட் ஆகும். டைவர்ட் ஆகும். உங்களுக்கான போராட்டம். என்ன பேசுறது கேளுங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு தமிழ் சமுதாயமே ஒரு கொந்தளிப்புல இருக்கு, பதட்டத்துல இருக்கு. இது ஒரு தன்னிச்சையா எழுந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இந்த எழுச்சிக்கு பின்னால ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு தனி அமைப்போ கிடையாது. இது தமிழ் சமுதாயத்துல நடந்த ஒரு பெரிய எழுச்சி, மிகப்பெரிய எழுச்சி. இந்த எழுச்சிக்கு காரணமானவங்க மெரினா பீச்ல அந்தந்த கிராமங்கள்ல அந்தந்த டவுன்கள்ல இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் தான் முக்கியமான காரணங்கள். இன்னைய வரைக்கும் அந்த அவங்களுக்கு நாங்க போராட்டம் பண்ணணும், அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க தான் களத்தை இறங்கி அந்த பின்னால் இருக்கிற தம்பி கத்திட்டு இருக்கா மாதிரி வெயில் பார்க்காம, பனி பார்க்காம, பசி பார்க்காம, ஒண்ணுக்கு போறதுக்கு இடம் இல்லாம அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க ஆதரவு தரோம். அங்க போனா நட்சத்திரங்கள் பக்கம் வந்து திசை திரும்புமேன்றதுக்காக நாங்க அங்க போல. ஆனா எல்லாரும் தனித்தனியா போயிட்டு வந்தாங்க. நாங்க எல்லாரும் அங்க போய் சேர்ந்தா பெரிய திசை திருப்புதல் வரும். அவங்களுடைய உழைப்பை, அவங்களுடைய ஒரு கள்ளங்கபடமற்ற அந்த ஒரு உணர்வை வந்து நாங்க எடுத்துக்க விரும்பல. தயவு செஞ்சு இன்னைக்கு இங்க நடக்கிற எல்லா நிகழ்வும் எங்களுக்குள்ளானது. தயவு செஞ்சு அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் தான் முக்கியமான ஹீரோ. தயவு செஞ்சு இந்த தருணத்துல நீங்க அவங்க சொல்றது தான், அவங்களது தான் நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தவிர எங்களை அல்ல. சிவகாசியில இருக்கிற பட்டாசு கூட ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டால் தீப்பிடித்துக் கொள்ளும். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கில் இளைஞர்கள் அமர்ந்திருந்தும் ஒருவரை ஒருவர் உரசியும் இன்றைக்கு தீ பரவாமல் மிக அமைதியாக இன்றைக்கு இந்த சிறப்பான போராட்டத்தை கையெடுத்துக்கான சொன்னார் இளைஞர்கள். உங்களுக்காக இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே தலைவனாகிறது. இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எந்த ஒழுக்கத்தை தமிழக அரசுகளோ மத்திய அரசுகளோ கற்றுக் கொடுத்தார்களோ தெரியவில்லை. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்வார்கள். நம் மனமோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடம் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு, மையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை, இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். தென்னாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்குகின்ற காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் படைத்தவன் தமிழ் என்பதை நிரூபித்திருக்கிறோம் என்றே இதன் என் அருமை தம்பிகள், உங்களை அன்போடு நேசிக்கிறோம். உங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய புரட்சியை உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டிலே, இந்த மாடு தழுவல் விளையாட்டிலே எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் அத்தனை வெற்றியும் இந்த இளைஞர்களுக்கு சமர்ப்பணம், உங்களுக்கான அமர்ப்பணம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி. ஒரு மிகப்பெரிய முன்னோட்டத்தை நோக்கி தமிழகம் தள்ளிப்பட்டது, இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், ஒழுக்கத்தோடு ஒரு போராட்டம் நடப்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அல்ல, உயர்நீதிமன்றம் எல்லா மட்டங்களும் உற்று பார்க்கிற அளவுக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வெற்றி வெகு விரைவிலே உங்கள் கண்ணிலே தெரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நாங்களும் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்ற அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த இளைஞர்களை போராடுவதற்கு அனுமதி தந்து போங்கள் என்று சொன்ன குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, உங்களுக்கு வெற்றி வெகு விரைவிலே காத்திருந்து அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. எந்த கேள்வி நடத்தினாலும் அதனுடைய விளைவுகள், வெற்றிகள் அனைத்துமே இளைஞர்களுக்கு தான்.
நிச்சயமா நடத்தி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நடக்கலாம், அதற்கு 1008 வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டிய, இன்னும் துரிதமாக செய்திருக்கலாம். இது காலதாமதம் தான். இருந்தாலும் காலதாமதமாக கிடைக்கிற வெற்றி கூட ஒரு உறுதியான வெற்றியாக இருக்கும் என்பது என் அன்பான வேண்டுகோள்.